ராதே கிருஷ்ணா. போன பகுதியில் வைவஸ்வத மனுவோட மகனான சுத்யும்னனோட சரித்திரத்தை கேட்டோம். தொடர்ந்து சுகமகரிஷி சொல்கிறார். பரீட்சித், இப்படி சுத்யும்னன் தவம் பண்ண கானகம் போனதுக்கப்புறம் வைவஸ்வத மனு பிள்ளை பேரு வேண்டி 100 வருடங்கள் தவம் பண்ணினார். சர்வேசனான ஸ்ரீமன் நாராயணனை ஆராதிச்சார். அதனால் தன்னையே ஒத்த 10 புத்திரர்களை பெற்றார். அவங்களில் மூத்தவன் இக்ஷ்வாகு. மனுவோட 10 பிள்ளைகளில் ஒருத்தன் பிருஷத்ரன். குருவான வசிஷ்டர் அவனை பசுக்களை காக்க நியமித்தார். அவனும் இரவு நேரத்தில் மிகுந்த ஈடுபாட்டோட கையில் கத்தி ஏந்தி கண் விழிச்சிருந்து நின்றுக்கிட்டே பசுக்களை காத்துட்டு வந்தான். ஒரு நாள் நள்ளிரவில் பெரும் மழை பொழிஞ்சுது. அப்போ பசுமாடுகள் தங்கியிருக்கிற கொட்டிலில் ஒரு புலி நுழைஞ்சுது. தூங்கிக்கிட்டு இருந்த பசுக்கள் பயத்தால் நடுங்கி எழுந்திருச்சு அந்த தொழுவத்தில் இங்கேயும் அங்கேயுமா ஓட ஆரம்பிச்சது. பலம் வாய்ந்த அந்த புலி ஒரு பசுவை பற்றிக்க அது பயத்தில் வீறிட்டு கத்துச்சு. அந்த கதறலை கேட்ட பிருஷத்ரன் வேகமாக பசுக்கிட்ட ஓடி வந்தான். அப்போ நள்ளிரவு, நட்சத்திரங்கள் கூட வெளியே தெரியாத மாதிரியான கும்மிருட்டு. அவன் கையில் கத்தி எடுத்து வேக வேகமாக புலின்னு நினச்சி பசுவோட தலையை வெட்டிட்டான். அது பசுன்னு அவனுக்கு அந்த இருட்டில் தெரியலை. கத்தியோட கூர் முனைப்பட்டு புலியோட காது அறுந்து போச்சு. அதனால் பயந்து போன அந்த புலி வழி முழுதும் ரத்தத்தை பெருக்கிக்கிட்டு தொழுவத்தில் இருந்து ஓடிடுச்சு. பிருஷத்ரன் தான் புலியை கொன்னுட்டதான் நினச்சிட்டு இருந்தான். ஆனால் பொழுது விடிஞ்சதும் தான் கொன்னது பசுன்னு தெரிய வந்துச்சு. ரொம்பவும் வருத்தப்பட்டான். மனசறிஞ்சு இந்த குற்றத்தை செய்யலைனாலும் குலகுருவான வசிஷ்டர், இப்படிப்பட்ட கொடுமையான செயலை பண்ணின உனக்கு சத்திரியனா இருக்கிறதுக்கான தகுதி இல்லை, நீ வேளாளன் நாவாயின்னு சபிச்சிட்டார். பிருஷத்ரனும் தன்னோட குருவான வசிஷ்டர் கொடுத்த சாபத்தை 2 கைகளையும் கூப்பி வணங்கி ஏற்றுக்கிட்டான். வீரனான அவன் முனிவர்கள் விரும்பி ஏற்கிற நைஷ்டிக பிரம்மச்சாரி விரதத்தை மேற்கொண்டான். எந்த விதமான எதிர்பார்ப்பும் இல்லாமல் சகல ஜீவராசிகளுக்கும் நன்மை செய்கிறதையே தன்னோட கொள்கையாக ஏற்றுக்கிட்டான். அனைத்திலையும் சமமான சீரான அன்பு கொண்டான். பக்தியின் மூலமாக அனைத்திலையும் அந்தர்யாமியாக விளங்குற பகவான் ஸ்ரீமன் நாராயணன் கிட்ட ஒன்றின நிலையை அடைஞ்சான். அவனோட விருப்பங்கள் அழிஞ்சு போச்சு. மனசு அமைதியாச்சு. புலன்கள் வசப்பட்டுச்சு. வேணும்னு மற்றவங்க கிட்ட எதையும் கேட்கறதில்ல. கிடைக்கிறதை சேமித்து வச்சுக்கிறதும் இல்லை. இறை அருளால் கிடைக்கிறதை கொண்டு உடலை காத்துட்டு வந்தான். ஆன்ம ஞானத்திலேயே லயிச்சிருந்தான். மனசை பரமன் கிட்ட நிலைநிறுத்தி பெரும்பாலும் சமாதி நிலையிலேயே இருந்தான். ஜடன் மாதிரியும் குருடன் மாதிரியும் செவிடன் மாதிரியும் வெளி உலகத்துக்கு தன்னை காட்டிக்கிட்டு இந்த குவலயத்தில் சுற்றி திரிஞ்சான். இப்படிப்பட்டதான வாழ்க்கையில் ஒரு நாள் வனம் புகுந்து பகவானை நினச்சிக்கிட்டே அங்கே கொழுந்து விட்டு எரியிற காட்டுத்தீயில தன் உடலை நீத்து பரமனான பகவானையே அடைஞ்சான். மனுவோட கடைசி பிள்ளையான கவி உலகியல் பொருட்களில் விருப்பம் மாற்றுப்போய் ஆசை துறந்து தன் உறவினர்கள் சூழ வனத்துக்கு போனான். எங்கேயும் ஒளிர்பவரான இறைவனை தன்னோட மனசில் ஒளிர வச்சு சிறு பிராயத்திலேயே பகவானை அடைஞ்சிட்டான். மனுவோட மைந்தனான கருஷன் கிட்ட இருந்து காரோஷர்கள்னு பெயர் கொண்ட சத்திரியர்கள் தோன்றினாங்க. அவங்க அந்தணர்கள் கிட்ட அன்பு கொண்டவங்க, அறநெறியில நாட்டம் கொண்டவங்க. அவங்க வட மாநிலங்களை காத்தாங்க. திருஷ்டன் கிட்ட இருந்து தார்ஷ்டங்கிற சத்திரிய வம்சம் தோன்றிச்சு. முடிவில் அவங்க இந்த நில உலகத்திலேயே அந்தணத்தன்மையை அடைஞ்சாங்க. நிருகனோட மகன் சுமதி, அவனோட மகன் பூதஜோதி, பூதஜோதியோட மகன் வசு, வசுவோட மகன் பிரதீகன், பிரதீகனோட மகன் போகவான், அவனோட மகனோட பெயரும் போகவான் தான். அவனோட பெண் போகவதி, அவள் சுதர்சனனை மணந்துகிட்டா. மனுவோட இன்னொரு மகன் நரிஷ்யந்தன், அவன்கிட்ட இருந்து சித்திரசேனனும், சித்திரசேனன் கிட்ட இருந்து ரிஷனும், ரிஷன் கிட்ட இருந்து மேட்வானும் பிறந்தாங்க. அவனோட மகன் கூர்ச்சன்,
கூர்ச்சனோட மகன் இந்திரசேனன், இந்திரசேனனோட மகன் வீதிஹோத்ரன், அவனோட மகன் சத்யஸ்ரவன், அவனோட பிள்ளை உருஸ்ரவஸ், அவனோட பிள்ளை தேவதத்தன். அக்னிதேவன் அக்னிவேஷ்யன்கிற பேரில் தேவதத்தனோட மகனாக அவதரித்தார். பிற்காலத்தில் அவரே காணினன்னும் ஜாதோகர்ணிய மகரிஷினும் பிரசித்தி பெற்றார். இவரே மூலப்புருஷராக கொண்டு தான் ஆக்னிவேஷ்யங்கிற அந்தன கோத்திரம் தோன்றிச்சு. இதுவரைக்கும் நரிஷந்திரனோட வம்சத்தை சொன்னேன். இனி திஷ்டனோட வம்சத்தை சொல்கிறேன், கேள். திஷ்டனோட மகன் நாபாகன். இவன் தன்னோட செய்கையால் வைஷ்யனானா. அவனோட மகன் பலந்தன், அவனோட பிள்ளை வத்சப்ரீத்தி, வத்சப்ரீத்தியோட மகன் பிராம்சு, இவனோட மகனை பிரமதின்னு அழைப்பாங்க. பிரமதியோட மகன் கணித்ரன், கணித்ரனோட மகன் சாக்டுஷன், இவனோட மகன் விவிம்சதி, விவிம்சதியோட மகன் ரம்பன், இவனோட மகன் கனிநேத்ரன், தர்மத்தில் நாட்டமும் ஊக்கமும் உள்ளவன். இவனோட மகன் சக்கரவர்த்தியான கரந்தமன், கரந்தமனோட மகன் ஆவிச்சித், இவனோட மகன் மருத்தன் சக்கரவர்த்தி. இவனைத்தான் அங்கிரஸ் முனிவரோட புதல்வர் சம்பர்த்தர் வேள்வி பண்ண தூண்டினார். சக்கரவர்த்தியான மருத்தன் பண்ணினது மாதிரியான ஒரு பெரிய வேள்வியை யாருமே இதுவரைக்கும் செஞ்சதில்லை. அவனோட வேள்வியில் வேள்விக்கான அத்தனை பாத்திரங்களும் தங்கத்தாலேயே ஆனது. அழகாகவும் மங்களகரமாகவும் இருந்தது. அந்த வேள்வியில் இந்திரன் சொமபானம் பெற்று மகிழ்ச்சி அடைஞ்சான். நிறைவான தட்சிணைகள் பெற்றதுனால அந்தணர்கள் மகிழ்ச்சி அடைஞ்சாங்க. அன்னதானத்தில் மருத்தேவதைகள் பரிமாறினாங்க. விஸ்வேதேவர்கள் வேள்விச்சாலையில் அவையினராக வீற்றிருந்து வேள்வியை கண்காணிச்சாங்க. மருத்தன் மகன் தமன், தமனோட மகன் ராஜ்யவர்தனன், அவனோட பிள்ளை சுத்ருதி, சுத்ருதியோட மகன் நரன், நரனோட மகன் கேவலன், அவனோட பிள்ளை பந்துமான், அவனோட மகன் வேகவான், வேகவானோட மகன் பந்து, இவனோட மகன்தான் திருணபிந்து. திருணபிந்து நற்குணங்களுக்கெல்லாம் கொள்கலனா விளங்கினான். அவனை அலம்புஷாங்கிற உயர்ந்த அப்சர பெண் மணாளனா அடைஞ்சான். அவங்களுக்கு பல பிள்ளைகளும் இடப்பிடைங்கிற பெண்ணும் பிறந்தாங்க. யோகிகளுக்கெல்லாம் தலைவரான புலஸ்திய முனிவரோட குமாரரான விஸ்ரவஸ்ங்கிற முனிவர் இடப்பிடியை மணந்துகிட்டு லோகபாலகனான குபேரனை மகனா பெற்றார். மன்னன் திருணபிந்துவோட குமாரர்கள் விசாலன், சூனியபந்து, தூம்ரகேது. இவங்களில் விசாலன் தான் அந்த வம்சத்தை வளரச் செய்தவன். அவன்தான் வைசாலிங்கிற நகரை நிர்மாணிச்சான். விசாலனோட மகன் ஹேமச்சந்திரன், இவனோட பிள்ளை தூம்ராக்ஷன், இவனோட புதல்வன் சம்யமன், இவனுக்கு கிருசாஸ்வன், தேவஜன்கிற 2 மகன்கள். கிருசாஸ்வனோட மகன் சோமதத்தன். இவன் பல பல அஸ்வமேத வேள்விகள் பண்ணி வேள்விகளுக்கெல்லாம் தலைவரான பகவானை ஆராதிச்சான். யோகீஸ்வரர்களான சான்றோர்களை அண்டியிருந்து பிறவா பெருநிலையை அடைஞ்சான். சோமதத்தனோட புதல்வன் சுமதி, அவனோட மகன் ஜனமேஜயன். இவங்க எல்லாருமே திருணபிந்து மன்னனோட பெருமையையும் புகழையும் உலகறிய வச்ச விசால தேசத்து மன்னர்கள். ஸ்ரீமத் பாகவத மகாபுராணம் 9வது ஸ்கந்தத்தில் 2வது அத்தியாயம் முற்றிற்று. சர்வம் கிருஷ்ணார்ப்பணம்.